படம் பார்க்கும்போது இப்ப எல்லாருமே ஜோடி ஜோடி வந்திருப்பாங்க கண்டிப்பா படத்துக்கு. ஆமா ஆமா வந்திருப்பாங்க. ஆமா அப்ப அதே மாதிரி லவர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நீங்களும் தியேட்டருக்கு போயிருக்கீங்க. நீங்க படம் பார்க்கும்போது ஏதாவது பக்கத்துல அரசல் புரசலா ஏதாவது சத்தம் எதுவும் கேட்டுச்சா? கேட்டிருக்கோம் சார். கேட்டிருக்கேன். எனக்கு படத்துல இருக்கிறத பாக்குறதுக்கே உங்க கவனம் உள்ள படத்துல மட்டும் இருந்திருக்கு சார். பக்கத்துல எல்லாம் இல்ல. இனிமே படத்துக்கு போனா படம் தான் நான் பாத்துட்டேன்ல, பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாப்பேன் சார். பாக்கலாம். உங்களுக்கு எனக்கு ஒரு இது என்னன்னா அந்த படத்தை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப அந்த படத்தை நீங்க தனியா வேற பார்க்க போயிருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது? அதைத்தானே சார் சொல்றேன். எனக்குள்ள ஆனதான் வெளிப்படுத்த முடியலன்னு தானே நான் மீடியா முன்னாடி கொட்டி தீத்துட்டேன். என்ன வெளிப்படுத்த முடியலங்கிறீங்க? எனக்கு ஒரு ஆள் இல்லன்னு ஆதங்கப்பட்டுட்டேன் சார். அப்படி வாங்க ஓபன். ஆமா, எனக்கு ஒரு ஆள் இல்லன்னு ஆதங்கப்பட்டுட்டேன். அத ஆள் இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ஆள் இருந்தா என்ன சார் பண்ணிருப்பேன்? நானும் போய் மேட்டர் தான் பண்ணிருப்பேன். எனக்கு என்னன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு இருந்துச்சு சார். அது ஆமா, இந்த படத்தை பாக்கணுமே. கண்டிப்பா பாருங்க சார். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு வைஃபோட போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆமா கண்டிப்பா. என்ன மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா. நீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகல என்ன? ஆமா, அதனால கொஞ்சம் ஃபீல் பண்றேன். ரொம்ப ஃபீல் பண்றேன். சரி ஓகே. இப்போ எனக்கு ஒன்னு தோணுது. என்னன்னா இப்ப அந்த படம் பார்க்கும்போது ஆளே இல்ல, அதனால எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு நீங்க சொல்றீங்க. இப்ப உங்களுக்கு 2 பேரு உங்க பாய் ஃப்ரெண்டோட எதிர்பாராத விதமா 2 பசங்களோட பாய் ஃப்ரெண்டோட நீங்க படத்துக்கு போயிருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல இப்ப நீங்க சென்டர்ல இருக்கீங்க. எனக்கு ஜாலி தானே சார். என்னது ஜாலி தானே? ஜாலியா? ஆமா, 2 பசங்க இருக்காங்க. கண்ணா 2 லட்டு தின்னான்னு பையனுக்கு மட்டும் இல்ல சார். கண்ணம்மா 2 லட்டு தின்ன ஆசையா பொண்ணுக்கு தான் சார். நான் சொல்றீங்க பையனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். 2 பேரும் இருந்தா கூட ஓகே தான். படம் என்ன சார், ஒருத்தன் கூட பார்த்தாலே செம்ம மஜா சார். 2 பேரோட பாக்குறப்ப இன்னும் மஜாவா தான் இருக்கும். கண்டிப்பா சொல்றீங்கல்ல? கண்டிப்பா சார். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு யாருங்க நான் கூப்பிட்டு யார் வர போறாங்க? இப்படிதான் சார் நானும் ஆளுங்கப்பட்டேன். நான் கூப்பிட்டுலாம் சொல்ல, பாத்துட்டு நமக்கு ஆள் இல்லையே என்ன நினைச்சு போயிருப்பீங்கன்னா படம் நார்மலா இருக்கேன் எப்பயும் போல பாத்துட்டு வந்துடலாம் நினைச்சேன். ஆனா படத்தை விட்டு இன்னும் என்னால வெளியில வர முடியல. படம் இன்னமும் தியேட்டருக்குள்ள இருக்கீங்க. ஆமா. சரி ஓகே. நீங்க எத்தனை படத்துக்கு இது வரைக்கும் ரிவ்யூ சொல்லிருக்கீங்க? சார் நான் இப்போ ரீசன்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 இயர்ஸா ரீசன்ட்டா ரிலீஸ் ஆயிருக்க மேக்ஸிமம் படத்துக்கு போயிருக்கேன் சார். எந்த படம் உங்களை அதிக அளவு பாதிச்சது? அதிக அளவு பாதிச்சதுன்னு நிறைய படம் எமோஷனலாவும் இருக்கு. ஓகே, எல்லாமே இருக்கு. இப்ப ரீசெண்டா நம்ம விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுலயுமே அந்த படம் ஒக்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல அவங்க ஒரு விவாகரத்து ஆக போற ஒரு ஆணோட காதல சொல்லிருக்காங்க இல்லையா, அந்த காதல் பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. பொண்டாட்டி ஏமாத்தினாலும் அவன் பொண்டாட்டி மேல காதலா இருக்கான்ல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆண் ஒரு பொண்டாட்டி மேல வச்சிருக்க காதலை யாருமே காமிச்சது இல்லை. அந்த படத்துல காட்டி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குதான். இந்த மாதிரி நான் நல்ல ரிவ்யூ எல்லாம் சொன்னா சத்தியமா எடுத்து போட மாட்டாங்க. இப்ப நீங்களே இதை கட் பண்ணிட்டு நான் போட்டிருக்க கில்மா நான் பேசுற விஷயங்களை தான் போட போறீங்க இல்லையா? என்னப்பா இது நல்லதா பேசிருக்கு, என்ன பொறுப்பா பேசுது அப்படி நான் போட போறீங்க? கண்டிப்பா கிடையாது. நான் எது பொறுப்பு இல்லாம பேசியிருக்கணும் அதத்தான் எடுத்து போட போறீங்க. அந்த மாதிரிதான் சார் எடுத்து போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. இப்ப நீங்க உங்க கூட 2 பேர் இருந்தா கூட அத எதிர்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு நான் சிங்கிளா போய் இவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கேன். 2 பேரோட போனா என்னமா என்ஜாய் பண்ணுவேன் தெரியுமா? நீங்க அங்க ஒரு வீடியோ வைக்கிற மாதிரி இருக்கும் சார். புரியல எனக்கு ஒண்ணுமே. அப்படியே அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்றேன். சரி, இனிமே படத்துக்கு போனீங்கன்னா இனிமே போறோம் உங்க லவர் கூட போற மாதிரி இருந்தா எனக்கு சொல்லுங்க. நான் வேணா பின் சீட்ல இருந்து உட்கார்ந்துக்கிறேன். ஓகே சார், நீங்க நம்பர் கொடுங்க, நான் கால் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. அவரோட போனா நான் கால் பண்றேன். சரி ஓகே. இந்த படத்தை பத்தி வெளியே உங்ககிட்ட எல்லாருமே ஓபனா கேட்டுப்பாங்க, நிறைய பேர் கேட்டுப்பாங்க. ஆமா. இதையும் தாண்டி வேற விதமான கருத்துக்கள் யாராவது கேட்டுருக்காங்களா? வேற விதமான அங்கேயே கேட்டாங்க சார், நிறைய கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இப்படி பொண்ணுகளை காட்டுறத நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? இப்படி நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி காட்டுறத நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இப்ப அப்பாக்கு அடிபட்டுச்சு, அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தம்பிக்கு அம்மா செத்துட்டாங்க, அப்பா செத்துட்டாங்கன்னு வார்த்தையால சொன்னாலேயோ ஒரு போன் கால்ல சொன்னாலேயோ நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகுமா? அது அப்படி அந்த அளவுக்கு சொன்னா நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகாது. அம்மாக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அம்மா எப்படி செத்தாங்க, எப்படி துடிச்சாங்க சாவும் போது அப்படின்னு நம்ம படமா காட்டும் போதுதான் அது நம்மளுக்கு பயங்கரமா இம்பாக்ட் ஆகுது. நம்மளுக்கு பயங்கரமா ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம அம்மா தனியா விட்டா பயப்படுறோம், நம்ம அம்மா போன் அடிச்சா 10 தடவை போன் அடிச்சா நம்ம அம்மாக்கு இப்படி ஆயிருக்குமோ நம்ம பயப்படுறோம். அந்த மாதிரி நம்மளுக்கு யோசனை வருது. சோ அப்போ இந்த மாதிரி பொண்ணுங்களை இப்படி வீடியோ எடுத்து இந்த அளவுக்கு இந்த படம் இப்படி இருக்கிறதுனாலதான் இப்ப நம்மளுக்கு ஒரு பதட்டம் வருது. நம்ம பொண்ணையும் இந்த மாதிரி ஒருத்தர் காட்சி ஆக்கிடுவானோ, இந்த மாதிரி நம்ம பொண்ணும் ஒருத்தர் கூட போயிருமோன்ற பயம். நம்ம பொண்ணோ நம்ம பொண்டாட்டியோ
அதுல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, லவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்க பொண்ணு, நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்மள சார்ந்து இருக்க பொண்ணு இந்த மாதிரி ஆயிருமோன்ற பயம் இப்போ ஒரு ஆணுக்கு அதிகமா வரும் அப்படின்றது இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க நான் ஆல்ரெடி பழைய வீடியோ, உங்க வீடியோ பார்த்தேன், காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். அது பொண்ணுக்கு வந்து தனியா இருக்க பொண்ணுங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது, அவங்களுக்கு மனசுக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்க காலையில பேசிருந்தீங்க ஒரு இன்டர்வியூல. இப்ப நான் சொல்றேன், பெண்களுக்கு மட்டும்தான் அந்த பயம் இருக்குமா, ஏன் ஆண்களுக்கு இல்லையா? இப்ப போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி